இப்போ ஒரு கிரீன் மேட் ஃபுட்டேஜ் எடுத்து எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிரீன் மேட் ஃபுட்டேஜ் இருக்குது. இதை பாருங்கள். இப்போ வந்து கிரீன் மேட்டில் ஷூட் பண்ணப்பட்ட ஒரு முயல். இந்த முயல் வந்து கிரீன் மேட்டில் இருக்குது, நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ இதனுடைய பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம இன்னொரு பேக்ரவுண்ட் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வீடியோ எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு வீடியோ எஃபெக்ட்ஸில் வந்து எடுத்துக்கங்க. அதுக்கு ஷார்ட்கட் வந்து கமாண்ட் ஃபைல். அந்த கமாண்ட் ஃபைல் கொடுத்து வீடியோ எஃபெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா இங்கே போய் இங்கே சர்ச் பண்ணலாம். இதில் உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இங்கே கூட போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். கேஇன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் கேஇங். சரிங்களா? இந்த கீயிங்கில் இந்த கீயர் நல்லா பார்த்துக்குங்க. கீயிங், இந்த கீயர், இந்த கீயரை வந்து கொண்டு வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஆனால் அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த ஃபுட்டேஜில் இந்த கிளிப்பில் அதிகமாக பெரும்பான்மையாக அந்த க்ரீன் மேட் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து ப்ளே ஹெட் நம்ம வைக்கணும். இது வந்து முக்கியமான ஒரு விதி. இப்போ ப்ளே ஹெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக வந்து இந்த முயலுக்கு மேலேயே இருக்குது. சரிங்களா? இந்த முயலுக்கு மேலேயே இருக்கும்போது நம்ம வந்து க்ரீன் மேட் இதை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இது இந்த கீயரை அப்ளை பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும், இந்த ப்ளே ஹெட்டை நகர்த்தி கொண்டு போய் இங்கே வச்சிடணும். நகர்த்தி கொண்டு போய் இங்கே வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அதிகமான க்ரீன் மேட் இருக்கிறதுனால இங்கே தான் வந்து நம்ம அந்த கீயை வந்து அப்ளை பண்ணணும், கீரை அப்ளை பண்ணணும். இப்போது வந்து நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து க்ரீன் மேட் சுத்தமாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து ரொம்ப ஒரு பேக்ரவுண்டு வைக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு தனியாக ஒரு பேக்ரவுண்டை வச்சுக்கோங்க. இந்த இங்கேருந்து ஒரு பேக்ரவுண்ட், இப்போது இதுக்கு தனியாக ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் வச்சுங்க. இப்போ பாருங்கள், க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணப்பட்ட ஒரு முயலை நம்ம கீயர் யூஸ் பண்ணி அதனுடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டோம். அதாவது க்ரீன் மேட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கு பேக்ரவுண்டாக ஒரு ஃபாரஸ்ட் இமேஜை கொண்டு வந்து நம்ம பின்னாடி வச்சுட்டோம். இப்போ வந்து அது கொஞ்சம் தத்ரூபமாக இருக்குது. அந்த அந்த முயல் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இதில் இந்த முயல் குட்டியோட பேக்ரவுண்ட், அதாவது க்ரீன் மேட்டில் இருந்தப்போ முயல் குட்டி எப்படி இருந்துச்சு, க்ரீன் மேட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் முயல் குட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு நிச்சயமாக வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசம் எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம க்ரீன் மேட்டை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியும். அப்படி அதாவது என்ன வித்தியாசம் தெரியும்னா, அந்த க்ரீன் மேட் வந்து அங்கங்கே கொஞ்சம் பிசுறாக இருக்கும். முழுமையான ஒரு ரிமூவல் நடந்திருக்காது. அதாவது முழுமையான அந்த க்ரீன் மேட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்க முடியாது, அந்த கீயை ரிமூவ் பண்ணியிருக்க முடியாது. சரிங்களா? அப்போது அதுக்கு இன்னும் சில கண்ட்ரோல்ஸை நம்ம பயன்படுத்தி அந்த க்ரீன் மேட்டை முழுமையாக வந்து நம்ம நீக்கம் பண்ணலாம். அது எப்படின்றது தான் வந்து இந்த கண்ட்ரோல்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கண்ட்ரோல்ஸ் தான் வந்து நம்ம அந்த இன்னும் கொஞ்சம் முழுமையாக வந்து அந்த க்ரீன் மேட்டை நம்ம நீக்கிறதுன்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நல்லபடியாக முடிஞ்சிட்டு, எந்த விதமான
டிஸ்டர்பன்ஸும் இல்லை, க்ரீன் மேட் வந்து அழகாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஷூட் பண்ணும்போது அந்த மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன பிசுறு அங்கங்கே க்ரீன் மேட் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த கீரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கீரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம வெட்டிங்கில் வந்து வெட்டிங் ஷூட் பண்ணுறோம். இப்போ வெட்டிங் ஷூட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், க்ரீன் மேட் ஷூட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த டைமிங் இருந்துச்சு, இல்லை அந்த அதுக்கான சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரெடிமேடாக சில டெம்ப்ளேட் கிடைக்கும். இந்த க்ரீன் மேட் டெம்ப்ளேட்டு, ப்ளூ மேட் டெம்ப்ளேட் கிடைக்கும். அந்த ரெடிமேடாக கிடைக்கிற அந்த டெம்ப்ளேட்டை வாங்கிட்டு வந்து நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா, கீயரை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அந்த இது வந்துடும், க்ரீன் மேட்டு ரிமூவ் ஆகிடும். ஆனால் ரிமூவ் ஆகுதுன்ற சென்ஸ் என்ன மீனிங்னா, அந்த க்ரீன் மேட்டு மூவ் ஆகிட்டு நம்ம என்ன எடுத்தோமோ, கல்யாணத்தை எடுக்கிற அந்த ஃபுட்டேஜ், இல்லை பொண்ணு மாப்பிள்ளை எடுக்கிற அந்த ஃபுட்டேஜ், அப்படியே அந்த ஃபுட்டேஜ் வந்து அதில் வந்து உட்காந்துரும். சரிங்களா? அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள், க்ரீன் மேட் ஃபுட்டேஜை கொண்டு வந்து வச்சுட்டோம். அதாவது குரோமா கீ ஃபுட்டேஜ் வந்து கொண்டு வந்து ப்ரைமரி ஸ்டோரி லைனில் வச்சுட்டோம். அது க்ரீன் மேட்டாக இருந்தாலும் சரி, ப்ளூ மேட்டாக இருந்தாலும் சரி, நான் ரெண்டுத்தையுமே கொண்டு வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், ரெண்டு. அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இப்போ கல்யாணத்தில் வந்து நம்ம ரெடிமேட் டெம்ப்ளேட் வாங்கி யூஸ் பண்ண போகிறோம். கல்யாண ஃபுட்டேஜ் வந்து எடிட் பண்ணுறதுக்கு குரோமா கீ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, அதுக்கான விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்குறது. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜ் கிடையாது. நல்லா பாருங்கள், இது வந்து க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜ் இல்லை. நம்ம ரெடிமேடாக கிடைக்கிற அந்த டெம்ப்ளேட்டில், க்ரீன் மேட் டெம்ப்ளேட்டில் இதை கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அங்கே ரெடிமேடாக என்ன கிடைக்குதோ அது வந்து நமக்கு கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததும் இதில் பார்த்தீங்கன்னா, முயல் வந்து க்ரீன் மேட்டில் ரியலாக ஷூட் பண்ணப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ். அதில் வந்து க்ரீன் மேட்டை ரிமூவ் பண்ணது ஒரு விதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணப்படாத ஒரு ஃபுட்டேஜ், பட் க்ரீன் மேட்டில் இருந்து நம்ம க்ரீன் மேட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அந்த பிளேஸ்மெண்ட்டில் இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இது ரெடிமேடாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கல்யாண எடிட்டர்ஸ்க்காக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது எப்படின்னு சொன்னால் அதே சேம் தான். பாருங்கள், இப்போ பாருங்கள், குரோமா கீ அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த ஃபுட்டேஜை ப்ரைமரி ஸ்டோரி லைனில் வச்சுட்டு, அதுக்கு கீழே பேக்ரவுண்டாக வைக்கக்கூடிய இதில் வந்து நம்ம அதுக்கு கீழே வச்சிடுறோம். சரிங்களா? கனெக்டட் கிளிப்பாக வச்சிடுறோம். கனெக்டட் கிளிப்பாக வச்சுட்டு, இப்போது இங்கே வீடியோ எஃபெக்ட்ஸ் விண்டோவில் போயிட்டு அதுக்கு ஷார்ட்கட் வந்து கமாண்ட் 5 கொடுத்துட்டிங்களா, அது கீயர் இருக்குது. அந்த கீயரை கொண்டு வந்து அழகாக இதுக்கு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டை நீக்கி அந்த பேக்ரவுண்டில் கீழே இருக்கிற கனெக்டட் கிளிப்பாக இருக்கிற அந்த ஃபுட்டேஜ் வந்து அதில் நமக்கு தெரியும். வந்துச்சு பார்த்தீங்களா? இது வந்து க்ரீன் மேட். ஸோ ப்ளூ மேட்டுக்கு இதே கான்செப்ட் தான். ப்ளூ மேட்டுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அதுக்கு அது வந்துடும். பாருங்கள், இதுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு, இதுக்கு டபுள் கிளிக் பண்ணியாச்சு. ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. பாருங்கள், இப்போது ரியலாக க்ரீன் மேட்டில் ஒரு சப்ஜெக்டை வச்சு ஷூட் பண்ணதையும் வந்து நம்ம கீயிங் பண்ணியாச்சு, அதாவது குரோமா கீ பண்ணியாச்சு. அடுத்து ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டில் நம்முடைய வீடியோ கல்யாண ஃபுட்டேஜை கொண்டு போய் இன்சர்ட் பண்ணுறதும் வந்து மெர்ஜ் பண்ணுறதும் வந்து பார்த்தாச்சு. இப்போது நம்ம முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்போ பேலன்ஸு.